السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء الذكور صدق الله العلي العظيم. அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவன் ஒருத்தன் தனித்தவன், எவரையும் பெறாதவன், எவராலும் பெறப்படாதவன், அவனுக்கு நிகராக ஒப்பாக யாருமே கிடையாது என்று அவனை பரிசுத்தப்படுத்தி சாட்சி பகர்ந்தவனாக, அவனால் இந்த உம்மத்தினருக்கு இறுதி தூதராக அனுப்பப்பட்ட நம் உயிரிலும் இனிய பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்துயர்ந்து வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், இன்னும் கியாமத்து நாள் வரை வர இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் அனைத்து நல்லடியார்களின் மீதும் அல்லாஹ்வின் அருளும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேர் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுவை அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்கின்றேன், நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே எங்களுக்கு ஒரு கிஃப்ட், ஒரு பரிசு தந்திருப்பதாக சொல்கின்றான். அந்த பரிசை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது யஹபு லிமன் யஷாஉ இனாஸா வயஹபு லிமன் யஷாஉ ذுகூர், நாம் விரும்பியவர்களுக்கு, நாம் நாடியவர்களுக்கு பெண் பிள்ளைகளை ஹிபத்தாக, கிஃப்டாக கொடுக்கின்றோம், நாம் நாடியவர்களுக்கு ஆண் பிள்ளைகளை பரிசாக கொடுக்கின்றோம் என்று சொல்கின்றார். எனவே எவ்வாறு அல்லாஹு தஆலா பரிசாக, கிஃப்டாக, பாக்கியமாக இந்த ஆண் பெண் பிள்ளைகளை தந்திருக்கின்றானோ, அதே குர்ஆனிலே அதே அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பொருட்கள், உங்களுடைய சொத்து செல்வங்கள், பிள்ளைகள், இவைகள் அனைத்தையும் உங்களுக்கு
சோதனையாக அல்லாஹ் ஆக்கியிருப்பதாக சொல்கின்றான். எப்படி இவைகள் பாக்கியமோ இதே போன்று இவைகள் சோதனையாகவும் ஆக்கப்பட்டிருக்கின்றன. எனவே யாருக்கெல்லாம் அல்லாஹு தஆலா இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றானோ அனைவரின் ஆசையும் விருப்பமும், நாம் ஒவ்வொருவரும் விரும்புவது, ஆசைப்படுவது, என்னுடைய இந்த பாக்கியமான பிள்ளை சாலிஹான பிள்ளையாக வர வேண்டும், நல்ல பிள்ளையாக வர வேண்டும். தந்தை எப்படி இருந்தாலும், தாய் எப்படி இருந்தாலும் அவருடைய எதிர்பார்ப்பு, அவருடைய விருப்பம், என்னுடைய பிள்ளை சாலிஹான நல்ல பிள்ளையாக வர வேண்டும். எனவே இந்த பிள்ளை சாலிஹான ஒரு நல்ல பிள்ளையாக வர வேண்டும் என்றால் அந்த பிள்ளையினுடைய வளர்ப்பு அது சரியாக இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் ஆசைப்பட்டு விட்டால் பிள்ளை நல்ல பிள்ளையாக சாலிஹான பிள்ளையாக வந்துவிடும் என்பது கருத்தல்ல. எவ்வாறு ஆசைப்படுகின்றோமோ அந்த பிள்ளை சாலிஹான நல்ல பிள்ளையாக வருவதாக இருந்தால் அந்த பிள்ளையினுடைய வளர்ப்பு சீராக இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, எனவே இந்த பிள்ளைகளினுடைய முன்னேற்றம் என்று வரும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிள்ளைகளினுடைய வளர்ப்பு சரியாக இருப்பதை விரும்புகின்றான். பிள்ளைகளுடைய விடயத்தில் நபிமார்கள் பிள்ளைகளை வளர்த்த முறைகளை அல்லாஹு தஆலா சொல்கின்றான். ஒரு பிள்ளை சாலிஹான பிள்ளையாக வர வேண்டும் என்றால் முதலாவது அவர்களின் பெற்றோர்கள் சீரானவர்களாக இருக்க வேண்டும், பெற்றோர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும், பெற்றோர்கள் இறை அச்சமுள்ளவர்களாக. அல்லாஹ் நாடும் சிலரை தவிர பெற்றோர்கள் நல்லவர்களாக இல்லை என்றால் அந்த பிள்ளைகளும் நல்லவர்களாக வருவது சிரமம். இதைத்தான் குர்ஆன் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றது. எந்த இடத்தில் பிள்ளைகள் சீராக வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோமோ அவர்களுடைய பெற்றோர்களும் சீராக இருக்க வேண்டும். இல்லா மாஷா அல்லாஹ், சில நேரம் பெற்றோர்கள் தவறாக இருந்தும் அந்த பிள்ளைகள் நல்லவர்களாக வந்த வரலாறுகளும் இருக்கின்றன. எனவே கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, முதலாவது திருந்த வேண்டியவர்கள் பெற்றோர்கள். பெரியார்கள் ஒரு உலமாக்கள் உதாரணம் சொல்கின்றார்கள். ஒரு மனிதர் போட்டோ காப்பி கடைக்கு சென்று ஒரு கொப்பி அடித்து தருமாறு கேட்கின்றார். கொப்பி அடிக்கப்படுகின்றது. அந்த கொப்பி சரியான தெளிவில்லாமல் இருக்கின்றது. திரும்ப திரும்ப போட்டோ காப்பி அடிக்கின்றார், திரும்ப திரும்ப தெளிவில்லாமல் இருக்கிறது. இப்பொழுது கடைக்காரருடன் அவர் வாதிடுகின்றார், உன்னுடைய மெஷின் சரியானதில்லை, பிழையான ஒரு மெஷின். உடனே அந்த கடைக்காரர் அதனுடைய ஒரிஜினலை எடுத்து பார்க்கின்றார். ஒரிஜினல் கலக்கமாக இருக்கின்றது. அந்த ஒரிஜினல் எப்பொழுது கலக்கமாக இருக்குமோ அதுவரைக்கும் அதனுடைய கொப்பியும் கலக்கமாகத்தான் வரும். ஒரிஜினல் சரியாக தெளிவாக இருந்தால் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய கொப்பி அதுவும் தெளிவாக இருக்கும். இது போன்றுதான் பிள்ளைகள் சாலிஹானவர்களாக வளர வேண்டும், நல்லவர்களாக ஆக வேண்டும் என்று ஒவ்வொருவரும் விரும்புகின்றார்கள். ஆனால் பெற்றோர்கள் திருந்த தயார் கிடையாது. பெற்றோர்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை உண்டாக்க தயார் கிடையாது. தஹஜ்ஜுத், விக்ர், தொழுகை, இபாதத் இவைகளில் பெற்றோர்கள் முன்மாதிரியாக இருக்க எப்பொழுது தவறுவார்களோ அவர்களுடைய வளர்ப்பில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் சீராக வரமாட்டாது. ஒவ்வொரு பெற்றோர்களும் என்னுடைய பிள்ளை இமாம் ஷாஃபியை போன்று, என்னுடைய பிள்ளை இமாம் அபு ஹனீஃபாவை போன்று, இமாம் மாலிக்கை போன்று ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம் இவர்களை போன்று வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். ஆனால் அவர்களை போன்று வாழ்க்கையை பெற்றோர்கள் வாழ்வதற்கு தயார் கிடையாது. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, எனவேதான் முதலாவது ஒவ்வொருவரும் திருந்த வேண்டியது பெற்றோர்கள். இந்த பெற்றோர்கள் எப்பொழுது முன்மாதிரி மிக்கவர்களாக ஆகுவார்களோ அப்பொழுது அந்த பிள்ளைகளும் சீரான ஒரு நல்ல நிலையை நோக்கிய வாழ்க்கையை அந்த குழந்தை தயாராகும். அந்த வாழ்க்கைக்கு பிள்ளைகள் பயணிக்கும். முதலாவது திருந்த வேண்டியவர்கள் இந்த பெற்றோர்கள். அது மாத்திரமல்ல, சில நேரம் சில பிள்ளைகள் தவறுவார்கள். அந்த பிள்ளைகளுடைய வழி தவறாக இருக்கும். ஆனாலும் இந்த உலகத்தில் இல்லை என்றாலும் கியாமத்துடைய நாளையில்
அல்லாஹு தஆலா அந்த பெற்றோர்களுடைய கவலையின் காரணமாக அந்த பிள்ளைகளையும் அவர்களுடன் சேர்த்து விடுவான். ஏன்? அந்த பெற்றோர்கள் நல்லவர்களாக இருந்ததனால், சுவர்க்கவாதிகளாக ஆகுவதனால், அந்த சுவர்க்கத்திற்கு சென்று என்னுடைய பிள்ளைகள் என்னுடன் இல்லையே என்று அவர்கள் கவலைப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் பிள்ளைகளையும் அந்த பெற்றோர்களுடன் சேர்த்து சொர்க்கவாதிகளாக ஆக்கி விடுவான் என்று தஃப்சீருடைய உலமாக்கள் எழுதியிருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, எனவேதான் ஒரு தந்தை, ஒரு தாய் பிள்ளைகளுக்கு துஆ செய்யும் விடயத்தில் என்ன பிரார்த்தனை கேட்க வேண்டும் என்பதையும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கின்றான். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன். யா அல்லாஹ், எங்களுடைய மனைவி, எங்களுடைய பிச்சளம் இவைகளை எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்கித்தா. இவர்களின் மூலம் எங்களுடைய கண் குளிர்ச்சி ஏற்பட வேண்டுமே தவிர வாழ்நாள் முழுக்க கவலைப்படக்கூடிய அளவுக்கு ஆக்கிவிடாதே. இதை தொடர்ந்து வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, எங்களை தக்வா உள்ளவர்களுக்கு வழிகாட்டிகளாக, இமாம்களாக ஆக்கிவிடு. முதலாவது பெற்றோர்கள் எப்படி இருக்க வேண்டும்? வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, எங்களை தக்வா உள்ளவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய இமாம்களாக ஆக்கிவிடு. இமாம் என்றால் யார்? கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இமாம் என்று சொல்லப்படக்கூடியவர், இமாம் தக்பீர் கட்டியதன் பிறகுதான் மஅமூம்கள் தக்பீர் கட்ட வேண்டும். இமாம் ருக்கூவுக்கு சென்ற பிறகுதான் மஅமூம்கள் ருக்கூவுக்கு செல்ல வேண்டும். இமாமை விட மஅமூம் முந்திவிட்டால் அவருடைய தொழுகை பாத்திலாகிவிடும். முன்னால் நின்று பின்பற்றப்பட தகுதியான ஒருவர் தான் இமாம். எனவே இந்த பிள்ளைகள் பின்பற்றக்கூடியவர்கள், பெற்றோர்கள் பின்பற்றப்படக்கூடியவர்கள், பெற்றோர்கள் இமாம்கள். எனவே இந்த துஆவிலே வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, தக்வா உள்ளவர்களுக்கு இமாமாக எங்களை நீ ஆக்கிவிடு என்று ஒவ்வொரு பெற்றோரும் துஆ செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் அல் குர்ஆனிலே எங்களுக்கு படித்து தருகின்றான். எனவே பெற்றோர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் இவர்கள் தக்வா உள்ளவர்களாக, இறையச்சம் உள்ளவர்களாக, அல்லாஹுடன் தொடர்புள்ளவர்களாக ஆகும் பொழுதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பிள்ளைகளுக்கு நேர்வழி காட்டுகின்றான். சில நேரம் அல்லாஹு தஆலா அவனுடைய ஏற்பாட்டின்படி பிள்ளைகள் ஷிர்க்குக்கு, குஃப்ருக்கு சென்று விடுவார்களாக இருந்தால் அதுவும் அல்லாஹுடைய ஒரு சோதனை தான். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியாக இருந்தும் கூட அல்லாஹ்வினுடைய நாட்டம், அவர்களுடைய மகன் கன்ஆன் அவன் ஷிர்கின் பால் சென்றான், குஃப்ருக்கு சென்றான். எனவே அல்லாஹு தஆலா அவனை கைவிட்டு விட்டான். உலமாக்கள் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றில் இருந்து சொல்கின்றார்கள், எந்த பிள்ளை ஷிர்க்குக்கு, குஃப்ருக்கு சென்று விடுமோ அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் சாலிஹானவர்களாக இருந்தாலும் கூட அல்லாஹு தஆலாவுடைய நாட்டம் இல்லை என்றால் அவர்களுக்கு நேர்வழி காட்ட முடியாது. ஆனால் இதில் ஒரு ஹிக்மத்தையும் அல்லாஹ் படித்து தருகின்றான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைதான் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் அல்லாஹ்வினுடைய கட்டளைப்படி அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களினுடைய மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அந்த மக்காவுடைய பூமியிலே, எந்த விதமான மனித சஞ்சாரமும் அற்ற அந்த பூமியில் விட்டு சென்றார்கள். ஒரு தாய் தக்வா உள்ள சாலிஹான பெண்ணாக இருந்ததனால் அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு நபியாக ஆக்குகின்றார். அதே நேரம் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் பிள்ளை கன்ஆன் இருந்து வளர்கின்றான். ஆனால் அவர்களுடைய மனைவி அவளும் ஷிர்க் குஃப்ருக்கு சென்ற ஒரு கெட்ட பெண்மணியாக இருந்ததனால் மகன் கன்ஆனை ஒரு நபியினால் கூட பாதுகாக்க முடியவில்லை. எனவே தந்தையை விட தாய் என்பவர் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருப்பதில் மிக கவனம் செலுத்தப்பட வேண்டியவர். தாயை போன்று பிள்ளை நூலை போன்று சேலை என்று சொல்வார்கள். ஏன்? அதிகமாக பிள்ளைகள் தாயிடத்தில் தான் வளர்கின்றார்கள். தந்தை தொழிலுக்கு சென்று விட்டால்
விட்டால் அதிகமான நேரம் தாயுடைய பராமரிப்பில் பிள்ளை இருக்கின்றது. எனவே எந்த அளவுக்கு தாய் தகப்பன் முன்மாதிரி மிக்க உள்ளவர்களாக இருப்பார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பரம்பரையை சிறந்த பரம்பரையாக ஆக்கின்றான். பிள்ளைகள் என்று வரும் பொழுது அவர்களிடத்திலே சில நேரம் பொறாமைப்படக்கூடிய பண்புகள், சண்டை பிடிக்கக்கூடிய பண்புகள், இவைகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதையும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இந்த உம்மத்துக்குரிய எல்லா படிப்பினைகளையும் வைத்திருக்கின்றான். ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய பிள்ளைகள் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், புன்யாமீன் என்று சொல்லப்படக்கூடிய அவர்களுடைய இன்னும் ஒரு மகன், இந்த 2 பேரும் ஒரு மனைவிக்கு கிடைத்தவர்கள். ஏனைய பிள்ளைகள் அடுத்த மனைவிக்கு கிடைத்தவர்கள். தகப்பன் 1, தாய் 2. இந்த சகோதரர்களுடன் அந்த சகோதரர்கள் அடுத்தவர்கள் பொறாமைப்படுகின்றார்கள். நாங்கள் அனைவரும் அறிந்த வரலாறு ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. பிள்ளைகள் அவர்களை கொலை செய்ய நினைக்கும் அளவுக்கு பாவம், சாதாரண விடயம் அல்ல இது. ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நன்றாக தெரியும், என்னுடைய பிள்ளைகள் இவர்களுடன் பொறாமையாக இருக்கின்றார்கள். இருந்தும் அவர்களுடைய வார்த்தையை நம்பி ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைக்கின்றார்கள். பிள்ளைகள் சென்று அவர்களை கொலை செய்ய நினைத்துவிட்டு அவர்களுடைய ஒரு சகோதரர் சொல்கின்றார், கொலை செய்ய தேவையில்லை, இந்த கிணற்றிலே அவரை போட்டு விடுவோம், இதால் செல்லக்கூடிய பிரயாணிகளாவது அவரை எடுத்து செல்லட்டும். அந்த அடிப்படையிலே ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கிணற்றினுள் போடப்படுகின்றார்கள். தகப்பனிடத்தில் விடயம் வந்து சொல்லப்படுகின்றது, ஓநாய் கடித்து சாப்பிட்டு விட்டது. ஒரு தகப்பன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஒரு நபியுடைய வரலாற்றிலிருந்து உம்மத்துக்கு அல்லாஹ் பாடம் படித்து தருகின்றான். பிள்ளைகள் பொய் சொல்கின்றார்கள், தவறு செய்திருக்கின்றார்கள், இவைகளை எல்லாம் விளங்கியும் கூட ஒரு பதுவா கிடையாது ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாயிலிருந்து, உள்ளத்திலிருந்து. உள்ளம் நோகவில்லை. ஃபஸப்ருன் ஜமீல் சொன்னார்கள், அழகான பொறுமை செய்கின்றேன், நான் இந்த விடயத்திலே பொறுமையாக இருக்கின்றேன். வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன், நீங்கள் எந்த விடயத்தை வர்ணிக்கின்றீர்களோ, பச்சை பொய்யை சொல்கின்றீர்கள் என்று ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும். ஆத்திரப்படவில்லை, கோபப்படவில்லை, பதுவா செய்யவில்லை. அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? நீங்கள் சொல்லும் விடயத்தில் அல்லாஹ்தான் உதவி தேடப்படக்கூடியவன், எனக்கு உதவி புரிபவன் அல்லாஹ். இதுதான் ஒரு தக்வா உள்ள பெற்றோர்களிடம் இருந்து வர வேண்டிய வார்த்தை. சாதாரண விடயங்களுக்காக, சின்ன சின்ன தவறுகளுக்காக பிள்ளையை எடுத்த உடனே பதுவா, நாசமாய் போய்விடு, அழிந்து போய்விடு. அதிகமான பெண்கள் பிள்ளைகளை திட்டி தீர்ப்பது, திட்டுதல், இது மிக மோசமான ஒரு பழக்கம். ஒரு சகோதரர் என்னிடத்திலே சொன்னார், நன்றாக நான் பாடசாலையில் படித்துக் கொண்டிருந்தேன், நல்ல டேலண்ட், நல்ல கட்டித்தனம். ஒரு நாள் நான் குளிக்க வந்தேன். குளிக்க வரும் பொழுது என்னுடைய தாய் கிணற்றடியிலே இருந்தார். ஒரு வயது முதிர்ந்த ஒரு சகோதரர் சொல்கின்றார், கிணற்றடியிலே இருந்தார். நான் அவசரமாக குளித்து விட்டு செல்ல வேண்டும். வாளியை ஓங்கி என்னுடைய தாய்க்கு, இதெல்லாம் அடிப்பேன் பார்த்துக்கொள், விலகு, இடம் தா என்று கேட்டேன். என்னுடைய தாய் எடுத்த உடனே, உன்னுடைய படிப்பு எப்பொழுது நாசமாய் போய்விடுமோ அப்பொழுதுதான் எனக்கு நிம்மதி என்று சொன்னார். அந்த நாளில் இருந்து எனக்கு படிப்பது என்பதே வெறுப்பாக ஆகிவிட்டது என்று சொல்கின்றார். கண்ணியமான சகோதரர்களே, தாய் என்பவர் சாதாரண வார்த்தை அல்ல, அவருடைய வார்த்தை. பிள்ளை தவறாக, தாய் தவறாக ஒரு விடயத்தை நினைத்தாலும் அதுவும் நடக்கும். அந்த அளவுக்கு கடினமான விடயங்கள் பெற்றோருடைய வார்த்தை, வெளிப்படக்கூடிய வார்த்தைகள். நன்றாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் துஆ, பெற்றோருடைய வார்த்தைகள் துஆ. ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன விடயம் என்ன? நான் இந்த விடயத்தில் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுகின்றேன், பொறுமையாக இருக்கின்றேன் என்றார்கள். இதே போன்று முதலாவது மகனை இழந்து விட்டார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம்.
இரண்டாவது மகன் புன்யாமீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இப்படியே நடக்கின்றது. அடுத்த ஊருக்கு செல்கின்றார்கள். அங்கிருக்கக்கூடிய அரசன் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அங்கு நிதிக்கு பொறுப்பாக இருக்கின்றார்கள். தந்தையை அவர்களிடத்திலே வர வேண்டும் என்பதற்காக ஒரு சூழ்ச்சி செய்து சகோதரனை நிறுத்துகின்றார்கள். திரும்ப பிள்ளைகள் ஓடி வந்து சகோதரர் களவெடுத்து விட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அந்த நேரம் கூட ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதுவா செய்யவில்லை. சொன்ன வார்த்தை என்ன? இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ். என்னுடைய கவலை, என்னுடைய சஞ்சலம், இவைகள் அனைத்தையும் நான் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கிறேன், அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பிள்ளைகளினுடைய தௌபாவுக்காக, இந்த பிள்ளைகளினுடைய முன்னேற்றத்துக்காக எடுத்துக்கொண்ட அவர்களுடைய முக்கியமான விடயம் என்ன? அந்த பிள்ளைகளுக்கான துஆ, தஹஜ்ஜுடைய நேரத்தை எடுத்தார்கள். அழுது 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 அவர்களுடைய கண் பார்வை போய்விட்டது. அந்த அளவுக்கு பிள்ளையுடைய விடயத்தில் அழுதார்கள். உள்ளத்தில் கை வைத்து கேட்போம், நாம் முதலில் எத்தனை பேர் தஹஜ்ஜுத் தொழுகின்றோம்? நாம் எத்தனை பேர் தஹஜ்ஜுதிலே நம்முடைய அடங்காத பிள்ளைக்காக அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்திருக்கின்றோம்? பேரென்ன என்று பிள்ளைகளை வளர்க்க முடியாது, பிள்ளைகளை திருத்த முடியாது. அப்படியான ஒரு காலத்திலே இருக்கின்றோம். வீடு என்ற அந்த மதுரசா, அந்த பாடசாலை, அந்த சூழல் சீராக இருக்குமாக இருந்தால் பிள்ளை எங்கு சென்றாலும் ஈமானுடன் தக்வாவுடன், பெற்றோர்களுடைய அந்த கண்காணிப்பு சரியாக இருந்தால் அந்த பிள்ளை எங்கு சென்றாலும் அவருடைய சூழலை பாதுகாத்துக் கொள்ளும் என்பதுதான் வரலாறாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, எனவேதான் ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிள்ளைகளுக்காக தஹஜ்ஜுடைய நேரத்திலே அழுது அழுது அவர்களுடைய கண் பார்வை கூட போய்விட்டது. கடைசியாக அந்த பிள்ளைகளை அல்லாஹு தஆலா மன்னித்து ஹஜ்ரத் யூசுப், ஹஜ்ரத் புன்யாமீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் குடும்பத்துடன் அல்லாஹ் சேர்த்து விடுகின்றான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தை. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, எனவேதான் பெற்றோர்கள் முன்மாதிரி மிக்கவர்களாக இருக்கும் பொழுது பிள்ளைகள் சில நேரம் வழி தவறினாலும் கூட அந்த பிள்ளைகளை அவர்களுடைய கண்களுக்கு முன்னாலே அல்லாஹு தஆலா நேரான வழியை காட்டுவான். இந்த சம்பவத்திலிருந்து உலமாக்கள் விளக்கம் எடுக்கின்றார்கள். அல்லது கியாமத்துடைய நாளையிலே வல்லதீன ஆமனு வத்தபஅத்ஹும் ذُرِّيَّتُهُم بِإِيمَانٍ அல்ஹக்னா பிஹிம் ذُرِّيَّتَهُم. ஈமான் கொண்டவர்கள் இவர்கள் அவர்களுடைய பிச்சலங்களை அல்லாஹு தஆலா கியாமத்துடைய நாளையிலே அவர்களுடன் சேர்த்து விடுவான். அந்த ஈமான்தாரிகள் கவலைப்பட்டு விடக்கூடாது, என்னுடைய பிள்ளை சொர்க்கம் வரவில்லையே என்று கவலைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அந்த கியாமத்துடைய நாளையில் இந்த பெற்றோர்களுடைய துஆவினுடைய அமல்களுடைய பரக்கத்தினால் அல்லாஹு தஆலா அவர்களுடன் கியாமத்துடைய நாளையில் சுவர்க்கத்தில் சேர்த்து விடுவான் என்று உலமாக்கள் சொல்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், லுக்மான் ஹக்கீம் என்று நாங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஒரு அடிமையாக வாழ்ந்தவர்கள். ஆனால் அவர்களுடைய வரலாற்றை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கின்றான். இவர்கள் ஒரு நபி கிடையாது, ஆனால் 1000 நபிமார்களுக்கு கிட்டத்தட்ட ஹிதுமத் செய்தவர்கள், பணிவிடை செய்தவர்கள். 1000 நபிமார்களுக்கு இவர்களுடைய வரலாறை அல்லாஹ் ஏன் பேசுகின்றான்? கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, குர்ஆனில் அல்லாஹு தஆலா மகனுடன் இவர்கள் செய்த உபதேசத்தை பற்றி சொல்கின்றான். பிள்ளைக்கும் தந்தைக்கும் இடையில் எவ்வளவு தொடர்பு, எவ்வளவு நெருக்கம் இருந்தது என்பதை காட்டத்தான் அல்லாஹு தஆலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை சொல்கின்றான். ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுடன் செய்த உபதேசத்தை குர்ஆன் சொல்கின்றார்கள். யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ். முதலாவது மகனை அழைக்கக்கூடிய முறை, என்னுடைய அருமை மகனே, அடே, அவனே, இவனே, இப்படியான பாஷையால் பிள்ளைகளை அழைக்கவில்லை. யா புனைய, என்னுடைய அருமை மகனே, பிள்ளையை கூப்பிடும் முறை.
இது சில பெற்றோர்களுக்கு எப்படி கூப்பிட வேண்டும் என்று கூட தெரியாது. அடே அவனே இவனே, உம்மாவும் பாப்பாவும் சரியாக கதைப்பதே கிடையாது. பாப்பா வீட்டில் நுழைந்து விட்டால் அடியே அவளே இவளே, இதை பார்த்து பிள்ளைகள் பழகுகின்றார்கள். பிள்ளைக்கு யார் முன்மாதிரி? யாரை பார்த்து பிள்ளைகள் பேச ஆரம்பிக்கின்றது? யாரை பார்த்து பிள்ளைகள் நடக்க ஆரம்பிக்கின்றது? அனைத்தும் பெற்றோர்கள் தான், அந்த குடும்ப சூழல் தான். எனவே கண்ணியமான முறையான வார்த்தையை பாவிக்க வேண்டும். பிள்ளைகளுடன் பேசும் பொழுது எப்படி அழைக்க வேண்டும்? யா புனைய, என்னுடைய அருமை மகனே. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, முதலாவது அவர்கள் செய்த உபதேசம் என்ன தெரியுமா? லா துஷ்ரிக் பில்லாஹ், நீ அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே. முதலாவது நாங்கள் எத்தனை பேர் ஈமானை பிள்ளைக்கு படித்து கொடுக்கின்றோம்? ஈமானுடைய தாவத், ஈமானுடைய விடயத்தை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிள்ளை அழைத்து சொல்கின்றார்கள். அல்லாஹுக்கு எந்த காரியத்தையும் நீ எந்த ஒரு விடயத்தையும் இணை வைத்து விடாதே, ஷிர்க் செய்து விடாதே. இரண்டாவது சொல்கின்றார்கள், யா புனைய இன்னஹா இன் தகு மிஸ்கால் ஹப்பத்தின் மின் ஹர்தல் ஃபதகுன் ஃபீ ஸஹ்ரத்தின் அவு ஃபிஸ் ஸமாவாத் அவு ஃபில் அர்ள் யத்தி பிஹல்லாஹ் இன்னல்லாஹ லதீஃபுன் ஹபீர். மகனே, நீ செய்யக்கூடிய காரியம் அது ஒரு கடுகின் வித்தளவு இருந்தாலும் சரி. கடுகு எவ்வளவு சிறியது, அந்த கடுகினுடைய விதை எந்த அளவு சிறியதாக இருக்கும், அது நல்லதோ கெட்டதோ, அது ஒரு பாறாங்கல்லுக்குள் நீ செய்தாலும் அல்லது வானத்தில் நீ செய்தாலும் பூமியில் செய்தாலும், எங்கு ஒரு நல்ல காரியமோ கெட்ட காரியமோ நீ செய்தாலும் யத்தி பிஹல்லாஹ், அந்த காரியத்தையும் அல்லாஹு தஆலா கொண்டு வந்து விடுவான். நீ என்ன காரியம் செய்தாலும் சரி, இவைகள் அனைத்தும் ஒரு நாளைக்கு வெளிப்படுத்தப்படும். ஈமானுடைய விடயத்தை மகனுக்கு படிப்பிக்கின்றார்கள். அடுத்ததாக சொல்கின்றார்கள், யா புனைய அகிமிஸ் ஸலாஹ், என்னுடைய அருமை மகனே, நீ தொழுகையை நிலைநாட்டு. முதலாவது ஈமானுடைய தாவத், இரண்டாவது இபாதத்தை பேசுகின்றார்கள். தொழுகையை நீ நிலைநாட்டு. தொழுகையை நிலைநாட்டி விட்டால் போதுமா? வஅமுர் பில் மஅரூஃப், நீ நல்ல காரியங்களை ஏவு, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல விடயங்களை ஏவு, நீ சொல்லிக் கொடு. வன்ஹ அனில் முன்கர், நீ கெட்ட சரியில்லாத கெடுதியான விடயங்களை தடுத்து விடு. யாரிடத்திலாவது அப்படி கண்டால் அவைகளை முறையாக தடுத்து விடு. வஸ்பிர் அலா மா அஸாபக், இந்த நேரத்திலே உனக்கு சில சோதனைகள் ஏற்படலாம். அப்படி சோதனைகள் ஏற்பட்டால் நீ பொறுமையாக இரு, சண்டை பிடிக்காதே, நீதான் பெரிய ஆள் என்று முன்னுக்கு போகாதே. வரக்கூடிய கஷ்டங்களை தாங்கி பொறுமையாக இருந்து கொள். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இது ஈமான் எப்படி இருக்க வேண்டும், இபாதத் எப்படி இருக்க வேண்டும், நல்ல காரியங்களை எப்படி செய்ய வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும் என்ற விடயங்களை எல்லாம் படித்து கொடுத்து விட்டு அடுத்ததாக அவர்கள் அஹ்லாக்குடைய விடயத்திற்கு வருகின்றார்கள். சொல்கின்றார்கள், வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ் வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, மக்களுக்கு முன்னால் நீ பெருமையுடன் உன்னுடைய கன்னத்தை திருப்பி விடாதே. 4 பேர் நிற்கும் பொழுது உன்னை மதித்து ஒருவர் வந்து பேசினால் நீ பெருமை காட்டிக்கொண்டு முகத்தை வெட்டி நடக்காதே. ஒரு சிலருடன் தான் பேசுவார்கள், சிலருக்குத்தான் சலாம் சொல்லுவார்கள். பணக்காரர் என்றால் மட்டும்தான் அவருக்கு சலாம், அவருக்கு சிரிப்பு வரும். ஏழை வந்து விட்டால் ஒதுங்கி சென்று விடுவார். இப்படியான பண்புடன் நீ நடந்து விடாதே, பெருமையுடன் உன்னுடைய முகத்தை திருப்பி விடாதே. சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, நீ பெருமையுடன் நெஞ்சை நிமிர்த்தி பூமியில் நடக்காதே. பெருமையான நடையும் உன்னிடத்தில் வந்துவிடக் கூடாது. ஒரு தந்தை ஒரு பிள்ளைக்கு எப்படியான விடயங்களை படித்து கொடுக்கின்றார்கள். அடுத்தது சொல்கின்றார்கள், வக்ஸித் ஃபீ மஷீக், உன்னுடைய நடையிலே நடுத்தரமான முறையை நீ கையாளு, நடுத்தரமாக நட. உன்னுடைய நடை எப்படி இருக்க வேண்டும்? வக்துல் மின் சௌத்திக், உன்னுடைய சத்தத்தை நீ குறைத்து பேசு. பாய்ந்து சத்தம் போட்டு பெரியவர்கள் இருக்கும் பொழுது சத்தத்தை உயர்த்தி மரியாதை கெட்ட முறையிலே நீ நடக்காதே. சிறியவன் என்றால் சிறியவன் தான், வயது முதிர்ந்தவர் என்றால் வயது முதிர்ந்தவர் தான். அவருக்கு முன்னால் உன்னுடைய குரல் எப்படி இருக்க வேண்டும்? சுப்ஹானல்லாஹ், என்னென்ன விடயங்களை எல்லாம் படித்து கொடுத்தார்கள்.
இந்த ஒரு காரியத்துக்காகத்தான் அல்லாஹு தஆலா அவர்களே குர்ஆனில் பேசுகின்றார். ஒரு தகப்பன் பிள்ளையுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, எனவே 2 விடயங்கள். ஒன்று அவர்களுடைய முன்மாதிரி, பெற்றோர்கள் தாய் தகப்பனுடைய முன்மாதிரி. இரண்டாவது நல்ல உபதேசம். பிள்ளைகளை அழைத்து ஒரு நேரம் எடுத்து உட்கார்ந்து பிள்ளைகளுக்கு முறையான உபதேசம். இந்த 2 காரியங்களும் இல்லாமல் ஒரு பிள்ளையை நல்ல முறையிலே வளர்ப்பது என்பது அது நடக்க முடியாத ஒரு விடயமாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இன்று நாங்கள் துன்யா காலையில் எழுந்தால் மாலை வரை இரவு வரை எத்தனை மணிக்கு கடை அடைக்கின்றோம், எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருகின்றோம். பிள்ளைகளுடன் கதைப்பது, சிரிப்பது, விளையாடுவது, பேசுவது, மனைவிக்கு கொஞ்ச நேரம் கொடுத்து ஒதுக்கி இருப்பது, எத்தனை பேர்கள் இதை சரியாக செய்கின்றோம். இவைகளை எல்லாம் கொடுக்க தவறிவிட்டு பிள்ளையை வளர்க்க முடியவில்லை, மனைவியை சரியாக மேனேஜ் பண்ண முடியவில்லை என்றெல்லாம் நாங்கள் குறை சொல்வது இது மிக பெரும் தவறான விடயம். ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்காக மனைவிக்காக நேரம் ஒதுக்கி உபதேசத்தில் ஈடுபட வேண்டும். இது அவர்களுடைய வாழ்க்கையிலே மிக பெரும் மாற்றத்தை கொண்டு வரும். சம்பாதிக்கின்றோம், நம்முடைய சம்பாத்தியம் ஹலால் ஹராம் எவ்வளவு பேணுதல். ஹலாலான வருமானத்தில் பிள்ளைகளுடைய உடல் வளர்க்கப்பட்டால் தான் அந்த பிள்ளை அந்த பெற்றோருக்கு வழிபடும். பிள்ளைகள் உண்ணக்கூடிய உணவு ஹராமான உணவாக இருந்தால் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில் மிக பெரும் தாக்கத்தை அது உண்டாக்கும். இமாம் அபு முஹம்மத் அல் ஜுவைனி, இமாமுல் ஹரமைன் என்று அழைக்கப்பட்ட மக்கா மதீனாவுடைய பெரும் இமாம், ஷாஃபி மதுஹபினுடைய மிக முக்கியமான ஒரு ஆலிம், அவர்களுடைய வரலாற்றை சொல்லுகின்றார்கள். என்னுடைய தந்தை அந்த காலத்தில் வாழ்ந்த இமாம்கள் எழுதக்கூடிய கையெழுத்து கிதாபுகளை அவர்களுடைய அழகான எழுத்தினால் எழுதி விற்று அதனால் சம்பாதித்துக் கொண்டிருந்தார்கள். எல்லோருடைய எழுத்தும் அழகாக இருக்காது, அவசரத்தில் எழுதுவார்கள். அதை இவர்கள் வாங்கி அந்த கிதாபுகளை பார்த்து கையினால் எழுதி அவைகளை கட்டி அவைகளை விற்று ஹலாலான சம்பாத்தியம் உடன் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர்களுக்கு அந்த காலத்திலே ஆசை இருந்தது, நான் ஒரு நல்ல பெண்ணை திருமணம் செய்து ஒரு சாலிஹான குழந்தையை பெற்று அவரை பெரும் ஆலிமாக ஆக்க வேண்டும். இப்படி என்று சொல்லி சுதந்திரமான பெண்களுக்குள் தேடுகின்றார்கள். அந்த காலத்தில் அவர்களுடைய நிபந்தனைப்படி எந்த ஒரு பெண்ணும் கிடைக்கவில்லை. கடைசியாக ஒரு அடிமையை திருமணம் செய்தார்கள். அடிமை என்றாலே அந்த காலத்தில் வித்தியாசமாக நடத்துவார்கள். ஆனால் தக்வா உள்ள ஒரு அடிமை பெண்ணை அவர்கள் எடுத்து திருமணம் செய்து அதன் மூலம்தான் இந்த அபு முஹம்மத் என்ற பிள்ளை கிடைத்தார்கள். இமாம் ஜுவைனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்பொழுது ஒரு நாள் அவர்கள் பால் குடிக்க வேண்டும், அழுது கொண்டிருந்தார்கள். சொல்கின்றார்கள், நான் அழுது கொண்டிருந்திருக்கிறேன். அவருடைய வரலாற்றை சொல்கின்றார்கள். நான் அழுது கொண்டிருக்கும் பொழுது அடுத்த வீட்டு அடிமை பெண் ஓடி வந்து எனக்கு பால் கொடுத்து விட்டார். இதை கண்ட என்னுடைய தந்தை ஓடி வந்து என்னை பறித்தெடுத்து அந்த பால் வெளியே வரும் வரைக்கும் என்னுடைய தொண்டையினுள் கையை போட்டு வாந்தி எடுக்க வைத்திருக்கின்றார்கள். அதை எடுக்க வைத்து விட்டு சொன்னார்களாம், என்னுடைய பிள்ளை இந்த பாலுடன் மரணிப்பதை விட, இந்த பால் இல்லாமல் இந்த பிள்ளை இந்த பாலுடன் உயிர் வாழ்வதை விட மௌத்தாகுவது எனக்கு பெரிய விடயம் அல்ல. ஆனால் இந்த ஹராமான பாலுடன் அவன் வளர்ந்து விடக் கூடாது என்று சொன்னார்களாம். அடிமைகள் எஜமானுடைய அனுமதி இல்லாமல் எதையும் செலவு செய்ய முடியாது. இந்த பெண்மணி அனுமதி இல்லாமல் கொடுத்து விட்டார். எனவே அது ஹராமான பால். இமாம் ஜுவைனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பின்னால் சொல்கின்றார்கள், மிம்பரிலே நின்று அவர்கள் உபதேசம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய நாக்கு திக்குகின்றது, தடுமாறுகின்றது. கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுவிட்டு சொன்னார்களாம், அந்த பாலினுடைய மிச்சத்தின் தாக்கம் தான் இது. என்னுடைய நாவில் ஏற்படக்கூடிய இந்த கொன்னல் அந்த பாலினுடைய தாக்கம் என்று சொன்னார்களாம்.
கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, நாங்கள் சம்பாதிக்கின்றோம். நம்முடைய சம்பாத்தியம் இதன் மூலமாக நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு நம்முடைய ஹலாலான சம்பாத்தியத்தினால் நம்முடைய மனைவியும் பிள்ளையும் வளர்க்கப்படுகின்றார்கள் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை பிள்ளை வளர்ப்பு அடிப்பதல்ல, ஏசுவதல்ல, பாய்வதல்ல. ஹலரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், நான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 10 வருடங்கள் பணிவிடை செய்திருக்கின்றேன். சிறிய வயதிலேயே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டு தாய் கொடுத்து விட்டார்கள். 10 வருடங்கள் ஹிதமத் செய்திருக்கின்றேன். ஒரு நாள் கூட அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை ஒரு காரியத்தை செய்ததற்காக ஏன் செய்தாய், ஒரு காரியத்தை செய்யாமல் விட்டதற்காக நீ ஏன் செய்யவில்லை என்று கூட அதட்டியது கிடையாது, ஏசியது கிடையாது. குடும்பத்தில் யாராவது எனக்கு ஏசினால் அவனை விட்டு விடுங்கள், அவன் சிறிய பையன் என்று சொல்லி விடுவார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வேலையை என்னிடத்தில் சொன்னார்கள். நான் திரும்பி முகத்தை பார்த்து எனக்கெல்லாம் இயலாது, இதை செய்ய இயலா என்று நபி அவர்களுக்கு பாய்ந்தேன். அவர்களே சொல்கின்றார்கள், நான் பாய்ந்து பேசினேன். யார் யாருக்கு பேசியது என்று ஒரு வயது குறைந்தவன் வயது மூத்தவருக்கு பாய்ந்து பேசிவிட்டால் எப்படி கடிகின்றோம், அவனுடன் எப்படி நடக்கின்றோம். பாய்ந்து பேசிவிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி விட்டு சென்று விட்டார்கள். கொஞ்ச நேரம் கழித்து பிறகு என்னுடைய முதுகிலே ஒருவர் வந்து கையை வைத்து என்னை அப்படியே தடவுகின்றார். நான் திரும்பி பார்த்தேன். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த புன்முறுவலுடன் என்னுடைய முகத்தை பார்த்து சிரித்து கொண்டு அந்த வேலையை செய்து விட்டீர்களா என்று கேட்டார்கள். நான் தடுமாறிக்கொண்டு இதோ அதைத்தான் செய்ய போகின்றேன் என்று அப்படியே ஓடி போய் முதலாவது அந்த காரியத்தை நான் செய்தேன். இன்றைய ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள், பிள்ளைகளுடைய தன்மை அப்படித்தான் இருக்குமா? ஒரு காரியத்தை சொன்னால் முதலாவது எனக்கு இயலாது, அதன் பிறகு அன்பாக நடந்தால் அந்த காரியத்தை அந்த பிள்ளை செய்யும். 1400 வருடங்களுக்கு முன்னால் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒரு பிள்ளையுடன் நடக்க வேண்டும் என்ற அந்த அழகான முறையை இந்த உம்மத்துக்கு படித்து தந்திருக்கின்றார்கள். இது தாய் தகப்பன் பிள்ளைகளுடன் நடக்க வேண்டிய முறை. இரண்டாவது, ஒரு பிள்ளையினுடைய வளர்ப்பு சீராக வேண்டுமாக இருந்தால் அதையும் 1400 வருடங்களுக்கு முன்னால் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்து சொல்லி தந்து சென்று விட்டார்கள். அதுதான் அவனுடைய நண்பன். அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி, ஒருவன் அவனுடைய நண்பனின் மார்க்கத்தில் இருப்பான். பெற்றோர்களை விட இன்றைய பிள்ளைகள் வழிபட்டு நடப்பது நண்பனுக்கு. நீ உண்மையான எந்த கூட்டாளியாக இருந்தால் தாய்க்கு இப்படி சொல்லிவிட்டு வா என்றால் அப்படி சொல்லுவான் பிள்ளை. அதனால் தான் பிள்ளைகள் நண்பர்களை தெரிவு செய்யும் பொழுது எப்படியான கூட்டாளி இருக்க வேண்டும், சாதாரண விடயம் அல்ல. கூட்டாளி என்பவன் எப்படி இருக்க வேண்டும், யாருடன் என்னுடைய பிள்ளை தொடர்பு வைத்திருக்கின்றான், பிள்ளையை மதிப்பிட வேண்டுமா, அவனுடைய நண்பன் யார் என்று பார்த்து விட்டால் போதும். குடுக்காரனா, கொலைகாரனா, சிகரெட் அடிப்பவனா, அதே பிள்ளை உருவாகும், அதே கூட்டாளி. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, பிள்ளைகளுடைய நண்பன் யார் என்பதை பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும். கூட்டாளி சரியாக இருக்க வேண்டும். உக்பத் இப்னு அபி முஈத் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவன், இவன் சாப்பாடு போட்டான் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட மறுத்தார்கள். சாப்பிடுங்களேன் என்று சொன்னான். நபி அவர்கள் சொன்னார்கள், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். உடனே அவன் கலிமாவை சொல்லிவிட்டான். சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷமாக சாப்பிட்டார்கள். இந்த செய்தி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டானாம் என்ற செய்தி அவனுடைய கூட்டாளி உபை இப்னு ஹலஃபுக்கு செய்தி கிடைக்கின்றது. உபை இப்னு ஹலஃப் வந்து, நீ என்ன இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டாயாமே என்று கேட்டான்.
உடனே அந்த உக்பத் இப்னு அபி முஈத் சொன்னான், இல்லை இல்லை, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட மறுத்தார்கள், அதனால் நான் சாப்பிடுவதற்காக நடித்தேன் என்றார். இதையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீ உண்மையான கூட்டாளியாக இருந்தால், நீ என்னுடைய உண்மையான நண்பனாக இருந்தால் அவருடைய முகத்தில் சென்று துப்பிவிட்டு வா என்று சொன்னான். நஊது பில்லாஹ். உடனே எழுந்தான் இந்த உக்பா. எழுந்து சென்று அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முபாரக்கான முகத்திலே துப்பினான். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி வைத்தான். وَيَوْمَ يَعَضُّ الظَّالِمُ عَلَى يَدَيْهِ يَقُولُ يَا لَيْتَنِي اتَّخَذْتُ مَعَ الرَّسُولِ سَبِيلًا. கியாமத்துடைய நாளையிலே இவன் கைகளை அப்படியே கடித்து 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 விட்டு இந்த உக்பா சொல்லுவான், நான் இந்த ரசூலை பின்பற்றி இருக்க கூடாதா? யா வைலதா லைத்தனி லம் அத்தகித் ஃபுலான் ஹலீலா. இந்த உபை இப்னு ஹலஃபை நான் கூட்டாளியாக எடுத்திருக்க கூடாதே என்று கை சேதப்படும் அளவுக்கு அல்லாஹு தஆலா அவனுக்கு கியாமத்துடைய நாளையிலே தண்டனை கொடுப்பான். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல் அகில்லாஹு யௌம இதின் பஅதுஹும் லிபஅதின் அதுவுன் இல்லல் முத்தகூன். கியாமத்துடைய நாளையில் நண்பர்கள், சகோதரர்கள் சிலருக்கு விரோதியாக இருப்பார்கள், தக்வா உள்ளவர்களை தவிர. தக்வா உள்ள சகோதரர் கூட்டாளி இருக்கிறாரே, அவர் சொர்க்கத்திலே நண்பனை தேடுவார். அங்கே நண்பன் இல்லை என்றால் அவர் கவலைப்படுவார். உடனே அல்லாஹ் இந்த சொர்க்கவாதி கவலைப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக பாவம் புரிந்த நண்பனை மன்னித்து சொர்க்கத்திலே சேர்ப்பான். எனவே வாழ்க்கையிலே நண்பர்கள் என்பது ஒரு சாதாரண விடயம் அல்ல. ஆனால் தக்வா உள்ள சிறந்த நண்பர்களை தெரிவு செய்வதன் மூலம்தான் நம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள். எனவே முன்மாதிரி மிக்க சமுதாயத்தை நாங்கள் உருவாக்க வேண்டுமாக இருந்தால் முன்மாதிரி மிக்க பெற்றோர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் முன்மாதிரி, பிள்ளைகளுக்காக துஆ, தஹஜ்ஜுடைய நேரத்திலே அழுகை, அதனுடன் சேர்ந்து அவர்களுக்கு உபதேசம், நல்ல விடயங்களை சொல்லிக் கொடுப்பது, நல்ல நண்பர்களுடனான தொடர்பை ஏற்படுத்துவது, உலமாக்கள் ஷேக்மார்களுடன் தொடர்பை உண்டாக்குவது. இதன் மூலம் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுஹ்பத்திலே சின்ன சின்ன பிள்ளைகளை சஹாபாக்கள் கொண்டு போய் கொடுத்தார்கள். நபியுடைய சூழலிலே வளர்க்கப்பட வேண்டும். யகூதியுடைய பிள்ளைகள் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்தார்கள். கடைசியிலே அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இது போன்று நம்முடைய பிள்ளைகளும் சிறந்த முறையிலே வளர்க்கப்படுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய கடைசி முடிவை அழகாக்குவாயாக, எங்களுடைய சமுதாயத்தை சீராக்குவாயாக, பெற்றோர்களாகிய எங்களை முன்மாதிரி மிக்க தக்வா உள்ள தவக்குல் உள்ள சிறந்த பெற்றோர்களாக ஆக்குவாயாக, எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை சிறந்ததாக ஆக்குவாயாக, ஈமானுடைய தக்வாவுடைய தவக்குலுடைய பிள்ளைகளாக ஆக்குவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற உயர்ந்த கலிமாவை மொழிந்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்க தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், கஸாவிலே கஷ்டப்படக்கூடிய எங்களுடைய உறவுகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவசரமாக அவர்களுக்கு உதவி புரிவாயாக. அவர்களுக்கு தேவையான எல்லா வகையான பாதுகாப்பையும் கொடுப்பாயாக. முன்னும் பின்னும் மேலும் கீழும் வலமும் இடமும் எல்லா திசைகளிலும் உன்னுடைய பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் பாதுகாப்பையும் பொழிந்து இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை நீ பாதுகாத்தருள்வாயாக. அனைத்து மக்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையும் அன்பையும் பாசத்தையும் உண்டாக்குவாயாக. நல்ல பணிவு, நல்ல குணமுள்ள சமுதாயமாக இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை ஆக்குவாயாக. அந்த நல்ல பண்புகளை பார்த்து மக்கள் சாரை சாரையாக தீனுல் இஸ்லாத்தில் நுழைய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فيا أيها الناس اتقوا الله وحدوا الله، فإن التوحيد رأس الطاعات، فمن أطاع الله ورسوله فقد رشد واهتدى. وإياكم والبدعة، فإن البدعة تهدي إلى المعصية، ومن يعص الله ورسوله فقد ضل وغوى. وعليكم بالصدق فإن الصدق ينجي، وإياكم والكذب فإنه يهلك، وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين. ولا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين.
ولا تحبوا الدنيا فتكونوا من الخاسرين ألا وإن نفسا لن تموت حتى تستكمل رزقها وتوكلوا عليه فإن الله يحب المتوكلين وادعوه إن ربكم مجيب الدعوات واستغفروه يمددكم بأموال وبنين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي أرسل الأنبياء ذوي الفطانة والتبليغ والصدق والأمانة وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد. أما بعد فيا أيها الناس أوصيكم ونفسي أولا بتقوى الله إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وقال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي وسيد شباب أهل الجنة الحسن والحسين وسيدة نساء أهل الجنة فاطمة رضي الله عنهم ورضوا عنه. اللهم ارض عن أمهات المؤمنين والمهاجرين والأنصار وعن الصحابة أجمعين والتابعين لهم ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولوالدينا ربنا اغفر لنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.